தமிழ்நாடு வணிகர் மகாஜன சங்கத்தின் தலைவர் அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பல தீர்மானங்களை அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது. ஏற்கனவே சகோதரர் இன்பதுரை அவர்கள் பேசும் பொழுது சந்திரன் இருக்கிறது, ஜெயமும் இருக்கிறது, அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் தீர்மானங்களை பார்த்தவுடன் சூரியனை எதிர்த்து இந்த சந்திரன் தான் முதலில் குரல் எழுப்ப முடியும் என்பதை மிக அழகாக வலியுறுத்தி இருக்கிறார். ஆக அந்த வகையில் அவருக்கு முதல் வணக்கம். இன்னொரு வெற்றிக்கும் அவர் அடித்தளமிட்டு இருக்கிறார். ஏனென்றால் என்னையும் அண்ணன் இன்பதுரையை அவர்களையும் அருகில் உட்கார வைத்து தமிழகம் இவர்களுக்கானது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். அதனால் அதற்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்கிய அருமை தம்பி மாரீஸ்வரனாக இருக்கட்டும், எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் புலர் தங்கராஜ் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் கொட்டிவாக்கம் முருகன் அவர்களாக இருக்கட்டும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணன் டிவி பத்மநாபன் அவர்களாக இருக்கட்டும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பேசிவிட்டு சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் விஜி சந்தோஷம் அவர்கள், மற்றும் இங்கே அனைவரின் பெயரையும் சொல்லத்தான் ஆசை, அதனால் நீங்கள் அனைவருமே நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி மரியாதைக்குரிய இன்பதுரை அவர்கள் ஒரு கதை சொன்னாங்க. ஒரு போலி மருத்துவர், அவர் போலி மருத்துவர்ன்றத வெளிக்கொணர்வதற்காக நோயாளி எவ்வளவோ கஷ்டப்பட்டு 500 ரூபாயா கொண்டு கொடுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து இந்த 1000 ரூபாய் திருப்பி வாங்க முடியல அப்படின்னு சொன்னார். நான் சொல்றேன், அந்த போலி மருத்துவர்கிட்ட போய் இந்த நோயாளி என்ன கேட்கணும்னா, எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு, அதை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு 500 ரூபாய் கொடுப்பார். நிறுத்த முடியாதுன்னு 1000 ரூபாயை திருப்பி கொடுப்பார் அந்த மருத்துவர். ஏன்னா கடை நடத்துறதே அவருதான். அந்த 1500 ரூபாயும் திருப்பி போய் டாஸ்மாக் கடையில கொண்டு கொடுத்துட்டு இவர் அந்த 1500 ரூபாய் அங்க கொடுத்துருவார். ஆக அந்த போலி மருத்துவர் இப்படித்தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே அழகாக சொன்னார்கள். இனிமேல் அந்த போலி மருத்துவரிடம் நாம் கன்சல்டேஷன் போக கூடாது என்பதை இந்த கூட்டம் முடிவு செய்ய வேண்டும். அப்படித்தான் வருங்காலத்தில் குடிகாரர்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்மால் படைக்க முடியும். அண்ணன் இன்பதுரை அவர்கள் சொல்லும் போது அழகாக சொன்னார்கள், நான் ராதாபுரத்தின் பேட்டி என்று சொன்னார்கள், உங்கள் தாத்தாவே பெருவணிகர் என்று சொன்னார்கள். அந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் நான் இங்கே நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்கள் என்னை எத்தனையோ வணிகர் சங்கங்களில் கூப்பிட்ட போது நீங்கள் வர வேண்டும் என்று முதலிலேயே பதிவு செய்தார்கள். பதிவு செய்வது மட்டுமல்லாமல் அவரின் தீர்மானங்களை பார்த்தால் ஒரு அரசியல் கட்சி கூட இப்படிப்பட்ட தீர்மானங்களை போட முடியாது. அந்த அளவிற்கு தீர்மானத்தை போட்டு சந்திரன் ஜெயபால் தந்திரன் ஜெயபாலவாகவும் இங்கு மாறினார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிக அழகாக இன்று தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்பது இந்த டாஸ்மாக். இந்த டாஸ்மாக் என்ற ஆளும் கட்சியை சார்ந்த முதல்வர் ஒரு கருப்பு கொடியை ஏந்திக் கொண்டு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு இந்த டாஸ்மாக்கை நாங்கள் ஒழிப்போம் என்று சொன்னார். ஆனால் இன்று தமிழகத்தில் ஒரு துறை டாஸ்மாக் வாங்குகிறது என்றால் அது டாஸ்மாக் மட்டும்தான். 50,000 கோடி வருமானத்தை மக்களின் குடலை அவித்து ஈரலை கெடுத்து அந்த வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த தீர்மானம், இந்த மாநாட்டினை நான் பாராட்டுகிறேன். முதலிலேயே இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றியதால் இந்த அரசாங்கம் சொன்னது நாங்க 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறோம் உதவித்தொகை அப்படின்னு. அந்த உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு 6000 ரூபாய் திரும்பி பிடுங்கிக் கொள்கிறார்கள். எப்படி என்றால் சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தியது. இதில் 75% தமிழகத்தில் குடிக்கிறார்கள். 1000 ரூபாய் அம்மாக்கு அக்காக்கு கொடுக்கிற 1000 ரூபாயை எடுத்துட்டு போய் டாஸ்மாக் கடையில கொடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சராசரி குடும்பத்திற்கு 6000 ரூபாய் மாதம் டாஸ்மாகிற்காக செலவழிக்கப்படுகிறது. ஆக
மாணவர்கள் 10,000 ரூபாய் புடுங்கிக் கொள்கிறார்கள். அதனால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். உண்மையில் குடிக்க ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால், அதுவும் டாஸ்மாக் பத்தி சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாரு, ஐயா ஏங்க டாஸ்மாக் கடைக்கு போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸையும் தூக்கி கூட்டிட்டு போய் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஐயா குடிக்கார அண்ணன் சொன்னாரு, குடிக்கிற அண்ணன் சொன்னாரு, ஏன் ஒரு தூக்கியை தூக்கிட்டு போறேன்னா, பாட்டில் இருந்து வாங்கி தூக்குல ஊத்திட்டா ஒரு 10 ரூபாய் எனக்கு மிச்சம் ஆகும்ல, பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அதனால 10 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக நான் டாஸ்மாக் கடைக்கு கூட ஒரு பாட்டிலை நான் தூக்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆக 10 ரூபாய் எந்த அளவிற்கு ஒரு மேஜிக்கை தமிழகத்தில் செய்து கொண்டிருப்பது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். அதனாலதான் வருங்காலத்தில் தேர்தல் என்று வரும் பொழுது நாமெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இங்கே இந்த தீர்மானத்தில் மிக நல்ல தீர்மானங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மேல போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்பதை முதல்வர் பேசுகிறார். அதை யாரும் கேட்பதாக இல்லை என்று அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்கள் முதலிலேயே சொன்னார். முதல்வர் போதையின் பாதையில் போகாதீர்கள் என்று முதல்வர் பேச்சை யாரும் கேட்பதில்லை என்று அவர் வருத்தப்பட்டார். நான் சொல்கிறேன், முதல்வரின் பேச்சையே முதல்வரே கேட்கவில்லையே, அவரே கேட்கலனால கடைகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார். ஆக முதல்வரின் பேச்சை கேட்க வேண்டும் என்றால், நிச்சயமாக தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால், இங்க நாங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருந்தால கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல இரட்டை இலையில் குளத்தில் வட்ட இலையில் தாமரை மலரும், ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால்தான் நாமெல்லாம் இலை போட்டு சரியாக சாப்பிட முடியும். இல்லை என்றால் நமது உணவுகள் எல்லாம் டாஸ்மாகிற்காக களவாடப்பட்டுவிடும் என்பதை இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த தீர்மானத்தில் இன்னொன்றை சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள். பாதி வேணும்னு அண்ணன் கேட்கிறாரு, மீதி குடிக்கிறதுக்கு வச்சாதான பாதி கொடுக்க முடியும். ஆக மீதி வைப்பதே இல்லாமல் சுருட்டி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தில் எது இங்கே செல்வது என்று, இன்னொன்று கல்லை போதைப் பொருள் வரிசையில் இருந்து எடுத்துவிட்டு மக்களுக்கான சுகாதாரத்தான வரிசையில் சேர்க்க வேண்டும் என்று வணிகர் மகாஜன சங்கம் கோருகிறது. ஆக இது கல் என்பது போதைப் பொருள் என்பதை தாண்டி ஒரு மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன், அது சத்துக்கள் அதிகம் இருக்கிறது அளவோடு எடுத்துக்கொண்டால், ஆக அது நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்பதையும் தெரிவித்து அன்பருக்கும் எனது ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அண்ணன் வர்த்தக வணிக ஆன்லைன் வர்த்தகத்தை சற்று முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் முறைப்படுத்த முடியவில்லை என்றால் நம் வணிகர்கள் அத்தனை பேரும் சிறு வணிகர்களிடம் இருந்து கூட ஆன்லைன் மூலமாக அந்த வணிக நிறுவனத்திடம் இருந்து பொருட்களை எடுத்து கொண்டு செல்லும் அளவிற்கு நாம் அதில் சேர்ந்து ஒன்று தடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை சேர்த்துக் கொண்டு அதன் மூலம் நமது வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் அடித்தளத்தை அண்ணன் ஜெயபால் அவர்கள் இங்கே போட்டுவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சம் ஏற்படுத்தும் விதமாக அரசியல் கட்சிகள் செயல்பாட்டையும் நம் நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் எதிர்நாட்டோடு கைகோர்க்கும் அரசியல்வாதிகளின் சுயநல போக்கை ஆய்வு செய்து அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் நாட்டிற்காக பேசுபவர்கள், ஓட்டுக்காக பேசுபவர்கள், அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வியாபாரம் என்று வந்தது என்றால், நான் எனது வியாபார பொருளை இன்னொரு மாநிலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால், அதற்கு இன்னொரு மொழி தெரிந்தது என்றால் அந்த விற்பனை அதிகமாக என்னால் முடியும் என்ற வகையில் அவர் சொன்னாங்க. கும்படி பூண்டி தான்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா கும்படி பூண்டி தான்னா ஒன்றும் தெரியாதவர்கள் அவர்களுக்கு என்றால் வாரிசுகளில் எல்லாம் கிடைத்து விடுகிறது. ஆனால் கடுமையாக உழைத்து
நாம் வியாபாரம் செய்து அதன் மூலம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் பல மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாருங்கள். அதற்கு நான் எனது ஆதரவை பல மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த தமிழிசை ஆதரிக்கிறேன் என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அடிக்கோடிட்டு சொல்கிற ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் அவர் சொல்லல. நாம பல மொழியில் உடனே நம்மளை போட்டு இதை கிழிக்கிறார்கள் அதை கிழிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இல்லை, பல மொழி தெரிந்திருக்க வேண்டும். அதில் ஒரு மொழி இந்தியாக இருக்கலாம், ஆனால் பல மொழி தெரிந்திருக்க வேண்டும். அது தமிழ் மொழி சிறப்பாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழே இல்லையே. இன்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார்கள், தமிழ்ல பேர் வைங்க குழந்தைகளுக்கு. அவங்க வீட்டுல யாருக்கும் தமிழ் பேர் கிடையாது, அவருக்கும் தமிழ் பேர் கிடையாது. ஆக தமிழில் பெயர் வையுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக பல மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இங்க எல்லாரும் நம்மவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழியை வளர்க்கிறேன் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கலைஞர் கனிமொழியை தானே வளர்த்தார், தமிழ் மொழியை வளர்த்தார். தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் என்று தம் மக்களை தானே பாதுகாத்தார்கள், தமிழ் மக்களையே பாதுகாத்தார்கள். ஆக உண்மையிலேயே தமிழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்களை இந்த நன்றி கட்சியோடு நான் இங்கே நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் வணிக பெருமக்களை பற்றி சொல்லும் பொழுது சமீபத்தில் CIAT என்ற மிகப்பெரிய இந்திய தொழில் இயக்கம் பிரதமர் மோடிக்கு ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன என்றால் 8 கோடி வணிக பெருமக்கள், அழுத்தப்பட்டிருந்த வணிக பெருமக்கள் இந்த UPI என்ற இந்த பண வர்த்தகம் மூலமாக பரிவர்த்தனை மூலமாக நேரடியாக பலனடைந்திருக்கிறார்கள். பாரத தேசம் மட்டுமல்ல, உலகத்திலேயே டிஜிட்டல் பேமெண்டினால் வணிகர்கள் மிகவும் பலனடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு பாராட்டாக தெரிவித்திருக்கிறார்கள். என்னுடைய அண்ணன் இந்துத்துறை ஒன்றை சொன்னார்கள், வணிகம் அந்நிய நாட்டு முதலீடு இங்கே வரக்கூடாது என்று அதிமுக போராடியதை போலவே பாரதிய ஜனதா கட்சி அதற்கு வலுவாக குரல் கொடுத்தது என்பதையும் நாம் இங்கே தெரிவித்தே ஆக வேண்டும். ஆக இன்று அந்நிய முதலீடு வணிகத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இருந்தார்கள். இன்று வாழும் போதே பார்ப்பது கிடையாது. நான் அடிக்கடி ஒரு வாசகம் சொல்வதுண்டு. ஒரு ஆட்டோல பார்த்து ஒரு வீடு கட்டுறாராம், வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைக்கிறாராம். ஆக வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். அது என்ன அம்மாவை கொண்டு முதியோர்ல சேர்க்கிறது, ஏன்னா அவங்க காசு கிடையாது. கடைசியில இதையும் பார்த்தார் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். வணிகர்களுக்கு என்று ஓய்வூதியத்தை உலகிலேயே ஒரு நாடு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 60 வயதிற்கு மேலே நலிந்த வணிகர்கள் வருடத்திற்கு 1.5 கோடி ரூபாய்க்கு ஈடாக வருமானம் உள்ளவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு திட்டமிட்டது மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். எல்லாவற்றிற்கும் மேலாக கரோனா காலத்தில் நான் வணிக பெருமக்களை வணங்குகிறேன். ஏனென்றால் புதுவையில் துணைநிலை ஆளுநராக இருந்த போது வணிக பெருமக்கள் எங்கள் கேட்டுக்கொண்டதைப்படி பார்சல் கடையடைப்பு தான் நடத்தினோம். ஏனென்றால் தங்கள் உயிரையும் பணையம் வைத்து வணிக பெருமக்கள் கடையை திறந்திருந்தால் பல பாண்டிச்சேரி மக்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது. அதனால் வணிக பெருமக்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களும் உயிருக்கு பயந்து கடைகளை மூடி இருந்தால் இன்று பல மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னொன்றை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை வந்தது. இதுல பெண்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான செய்தியான்னு எனக்கு தெரியாது. இதில் என்ன செய்தி என்றால், தமிழகத்து பெண்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு வழிவகை செய்கிறார்களா? எப்படி? இந்திய பொருளாதாரத்தில் யார் கையிலும் சேமிப்பு இல்லை. ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக வணிகர் சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தங்கள் கணவனுக்கு ஏதாவது வணிகத்தில் பிரச்சனை இருந்தால் உடனே கையில் உள்ள காப்பை கலத்தி
வாழ்க்கை இந்த செய்தி களத்தை கொடுத்து முதலீடு செய்கிறார்கள். அதனால் அண்ணன்மார்கள் தான் நான் வைக்கிற கோரிக்கை, எப்பெல்லாம் அக்கா செயின் கேட்கிறார்களோ, எப்பெல்லாம் அக்கா வளையல் கேட்கிறார்களோ, அது உங்களுக்காகத்தான் முதலீடு என்று சொல்லி நகை நகையாக வாங்கி கொடுக்க வேண்டும். அது உங்களுக்கான முதலீடு என்று சொல்லி, ஏனென்றால் இது நான் சொல்லல, உலக பொருளாதார நிபுணர் ஒருவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். வேற எந்த மகளிர் கையில இவ்வளவு சேமிப்பு இருக்காது. நம்ம அக்காங்க, நம்ம தங்கச்சிங்க செயின், வளையல், மோதிரம், கம்மல் போட்டு பொருளாதாரத்தை தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். வணிக சகோதரிகள் கையில் வைத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அண்ணன் சரக்கு வாங்க போனா, சரக்கு வேற சரக்கு சொல்லல, உண்மையான பொருள் வாங்க போனா அந்த கடையை பார்த்துக்கிறது அக்காங்க இருக்கிறாங்க. ஆக இன்று அக்காக்களும் தங்கைகளும் இந்த வணிக பெருமக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு அதிக முதலீடு வேண்டும் என்றால் தினம் அவர்கள் தங்கம் எவ்வளவுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவர்களுக்கு நிறைய நகைகள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதுவும் நமது முதலீடு என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக வணிக பெருமக்கள் எளியவர்கள். நான் ராயபுரத்துல குடியிருக்கும் போது கடைக்கு அண்ணாச்சி கடைக்கு போவேன். அப்ப தேங்காய் பத்தையில வாங்குவாங்க. எளியவர்கள் இப்ப தேங்காய் முழுசா வாங்க முடியாது, பத்தையில வாங்குவாங்க. சின்ன கிண்ணத்தை கொண்டு வந்து நல்லெண்ணெய் வாங்குவாங்க. வேற எங்கேயும் கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்காது. ஆக ஏழை எளியோர் வீட்டுல இட்லிக்கு சட்டினி, தேங்காய் சட்டினி ஏற்பாடு செய்ததும் நம் வணிக பெருமக்கள் தான். அவங்க சட்டினியோடு பிரபலமாக சாப்பிட்டு இருக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்று கூட இந்த மேடையில் நான் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து வளர்ந்தது என்பதை நான் இங்கே பதிவு செய்வது மட்டுமல்லாமல், சிம்சன் தொழிற்சாலையில் கடையடைப்பு நடந்தது, அங்கே ஆர்ப்பாட்டம் நடந்தது, அதனால் ஸ்ட்ரைக் நடந்தது. அதனால் அங்கே உள்ள தொழிலாளர்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தார்கள். அவர்கள் வீட்டில் அடுப்பு எரியவில்லை. உடனே பெருந்தலைவர் காமராஜர் ஒரு கோரிக்கை வைத்தார். சிம்சன் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்கள் எல்லோரும் சம்பளம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம் வணிக பெருமக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் சிம்சன் தொழிலாளர்களுக்கு அண்ணாச்சி கடைகளில் கடன் கொடுக்க வேண்டும். கடன் கொடுத்து அரிசி, பருப்பு, உப்பு, மிளகு கொடுக்க வேண்டும். அவர்கள் வீட்டில் அடுப்பு எரிய வேண்டும். அதன் மூலம் அவர்கள் வயிறார சாப்பிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். அப்பொழுது அண்ணாச்சி கடையில் உள்ள அனைவரும், நம் வணிக பெருமக்கள் அத்தனை பேரும் தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு கடன் கொடுத்தார்கள் என்றால் வணிக பெருமக்களின் மனது எவ்வளவு பெரிய மனது என்பதும், வணிகர்களாக மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கும் அவர்கள் தோழனாக இருந்தார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒன்றை சொன்னார், இந்த வணிக பெருமக்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னார். இந்த நாடு 5 டிரில்லியன் எக்கானமி அடைய வேண்டும் என்றால் அதற்கு வணிக பெருமக்களின் பங்கு இல்லாமல் அதை என்னால் செய்ய முடியாது. அதனால் வணிக பெருமக்களுக்கு பெரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். எல்லாவற்றிற்கும் மேலாக வணிக பெருமக்கள், சிறு வணிக பெருமக்களுக்கு 10,000 50,000 வரை தெருவோர வணிக பெருமக்களுக்கு அவர் கொடுத்த கடன் கரோனாவிலிருந்து பல பேரை மீட்டு எடுத்தது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் வணிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருங்காலம் நம்முடையது. ஏற்கனவே இங்கே வரவேற்பு சொல்லும் பொழுது மாரீஸ்வரன் அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்கள் சொல்லும் பொழுது அடுத்த மாநாடு மிக பெரிய மாநாடாக ஆளும் கட்சியில் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற மாநாடாக இங்கே அமையும் என்று சொல்லி, அப்பொழுது உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி, ஏமாற்றப்பட மாட்டீர்கள், ஏற்றப்படுவீர்கள் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.